ஹாய், வெல்கம் டு ஷால் பிக்சர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என் வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க. ஒரு சில பல டிப்ஸு, அதாவது வந்து சில மெமரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மெமரிஸ்ன்ற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சொன்னபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டு கிறிஸ்மஸ்க்கான கேரல்ஸ் வீடியோ தாங்க. அதாவது லாஸ்ட்டு டிசம்பர் 20 21, 22 இந்த 3 நாள் எடுத்த சில வீடியோ கிளிப்ஸுக்கு தாங்க. நம்ம வீட்டில் கேரல்ஸ் நடந்ததை பார்த்துருப்பீங்க. சாரிங்க, வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. என்னக்கா பொங்கலே வந்துருச்சு, இப்போ கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் சில வீடியோஸ் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சிங்க. என்னை தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டே லாஸ்ட்டு வீட்டோட மெமரிபிள் கேரல்ஸுங்க. ரொம்ப லைக் பண்ணி ஹெவேவாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக பண்ண ஒரு கேரல்ஸுங்க. இது செகண்ட் டே வீடியோ கிளிப்ஸுங்க. அதாவது சர்ச்சு ஏரியா இருக்கிற ஒரு வீடியோஸு, வீட்டுங்களில் போன ஒரு கேரல்ஸுங்க. முடிஞ்ச அளவுக்கு பசங்க நாங்கள் எந்தளவுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணோம். என்னோடய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் டிசைட் பண்ணேன். அதே மாதிரி என்னக்கா ரொம்ப லேட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். லேட் பண்ணதுக்கு ஐ ஆம் வெரி வெரி சாரிங்க. இருந்த போதும் வந்து உங்கள்கிட்ட என்னோடய மெமரிபிள், என்னோடய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும், என்னோடய மெமரிஸை வந்து ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரே ஒரு சின்ன நோக்கத்தினால தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியும் இருக்கேன். தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இதை எடுத்திருக்கேன். செகண்ட் டே வீடியோஸ் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வீடியோங்களும் கவர் பண்ணிவிட்டு சர்ச்சோட ட்ரெஷரர் வீட்டுக்கு இப்போ நம்ம போயிருக்கிறோம். இங்கே வந்து பசங்களோட சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் பண்ணுற கேரல்ஸ் தான். பாட்டு, ப்ரேயரு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அந்த வீட்லேயும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடு வந்து சர்ச்சோட ஏரியா கவுன்சிலர் அவங்க வீடு. ஏகப்பட்ட பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. சண்டே ஸ்கூல் பசங்களாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. இந்த குட்டி பையனை பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வரைக்கும் ஆடாதவங்க கூட ஆட செய்யக்கூடிய ஒரு மூமெண்ட் வந்ததுன்னா இப்போ தான் இந்த இடத்துல தாங்க. எல்லா பசங்களும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்ட உடனே என்னை கீழே விடுங்க, நானும் டான்ஸ் பண்ணுறேன்ற நிலைமைக்கு வந்துட்டான் அந்த பிள்ளை. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணோம். அதாவது வந்து ட்ரெஷரர் வீட்டில் ரொம்ப மெமரிபிளாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. இது வந்து நான் சொன்னபடி ஏரியா கவுன்சிலரோட வீடு. சர்ச்சோட மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஏரியா கவுன்சிலரோட வீடு. இதுவும் நல்லபடியாக செம்மையாக இங்கே கூட ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணோம். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியோடவே போச்சு அந்த 3 days 20, 21, 22. 20, 21, 22 மிகப்பெரிய ஹாப்பியாகவே போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏரியா கவுன்சிலரோட வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டோம். அந்த குட்டி பையனோட டான்ஸு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இது வந்து சண்டே ஸ்கூல் டீச்சரோட வீடு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவர் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து எதுக்காக வீடியோ லேட் ஆச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, பர்டிகுலராக யாரெல்லாம் இந்த வீடியோ எடுத்தாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் கேட்டு உங்களுக்காக கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது அதாவது வந்து சண்டே ஸ்கூல் டீச்சரோட லாஸ்ட்டோட பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சண்டே ஸ்கூல் டீச்சரோட வீடு இதில் செகண்ட் டீச்சரோட வீடு. லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த வீட்டில் ஃபைனலாக முடிக்க போகிறோம். இன்னும் கேரல்ஸ் முடிய போகுதுன்ற ஒரு, அதாவது செகண்ட் டே கேரல்ஸும் முடிய போகுது இதோட. இந்த வீட்லேயும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுச்சு. ரொம்ப ஹாப்பியாக
இந்த செகண்ட் டேவும் அல்டிமேட்டான ஒரு ஹாப்பினஸ் போச்சு. தேர்ட் டேக்கு வந்துட்டோம். தேர்ட் டேக்கு வரும்போது இது வந்து சில மிஷின் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். இங்கே மிஷின் காம்பவுண்டு தாமஸ் சர்ச்சு என்று நம்ம பெரிய கோயில் இருக்குது. நம்ம அந்தரோட பிரான்ச்சு தான் நம்மளோட சர்ச்சு. அந்த சர்ச்சோட ஒரு அக்கா வீட்டுக்கு, சுஜாத் அக்கா சுரேஷ் அண்ணான்ற ஒரு அக்கா வீட்டுக்கு நம்ம கேரல்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கேயும் ஆட்டம் பாட்டம். இது வந்து மோனிகாக்கா அவங்க வீடுன்னு சொல்லுவாங்க. மோனிகாக்கா வீட்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல என்ஜாய்மெண்ட்டாக அங்கேயும் வந்து இது நிறையா வந்து உங்கள்கிட்ட கவர் பண்ண முடியல. ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சாக்கா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து 15 மினிட்ஸ் ஆகும். அதாவது எல்லா வீட்லேயும் சேர்த்து எடிட் பண்ணி உங்களுக்கு 10 மினிட்ஸ் 9 செகண்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபைனலாக வந்து பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஐயா அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். இந்த 22 டிசம்பர் 22 கேரல்ஸ் முடியுது. 21, 20, 21, 22 3 நாளும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக, ஹாப்பினஸ்ஸாக, ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கேரல்ஸ் வந்து மிகப்பெரிய ஹாப்பினஸ்ஸாக போச்சு. இந்த ஃபைனல் டேயில் தான் ஏகப்பட்ட ஜனங்க வந்து வராதவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஹாப்பியாக போச்சு. அம்மா வீட்லேயும் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா என்னையும் கூப்பிட்டு என்னையும் இஸ்து டான்ஸ் ஆட சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதாவது உச்சக்கட்டனோட சந்தோஷம்னாக்கா அது இந்த நாள் தான். ஆனால் அன்றைக்கி நைட்டே ரொம்ப நான் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிப்போச்சுங்க. அன்றைக்கி நைட்லேருந்தே எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கும் டிலே ஆகிடுச்சு. தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என் வீடியோ மறக்காமல் பார்ப்பீங்க. மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் உங்களோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இனி வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தினமும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. என்னை தப்பாக நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமே நிறைய பேர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், தயவு செய்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துக்கலாமே, லைக்கும் கொடுக்காம பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்கள். எல்லா டேலண்ட்டையும் என்கிட்ட வச்சுருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமையே இருக்கிறனோ என்னவோன்ட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் இங்கே இடம் பத்தாது அப்படின்னு சொல்லும்போது தான் வாங்க எல்லாம் வந்து பால்கனிக்கு போகலாம், பால்கனியில் போயிட்டு வந்து நம்ம டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐயா அம்மா வந்து இழுத்துன்னு அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ பாருங்கள் அதுதான் நடக்கும். செம்மையாக என்ஜாய்மெண்ட் ஆச்சு. ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ரொம்ப 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 எங்களுக்கு கூட இருந்து பக்கபலமாக இருந்து நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு ஃபாஸ்டமாக வந்து எல்லாரையும் ஆட வச்சாங்க. ஒருத்தரையும் மிஸ் பண்ணலை. அந்தளவுக்கு விட்டால் எல்லாருமே சேர்ந்து ஆடிருப்போன்ற நிலைமைக்கு. ஆனால் இடம் தான் பத்தலைங்க. தயவுசெய்து அதை நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. விட்டால் எல்லாருமே ஆடிருப்பாங்க. எல்லா லேடிஸும் பசங்களும் உமன்ஸ் ஃபெலோஷிப்புங்களும் எல்லாருமே ஆடிருப்பாங்க. அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. பாருங்கள், எல்லாரையும் வந்து ஒன்று பின்னாடி ஒன்று கூட்டிகிட்டு போய் பால்கனியில் ஆட விட்டுட்டாங்க. இப்போ தான் என்னை வந்து தள்ளி விட்டாங்க. அந்த இடத்துல போய் நீ ஆடுப்போ, நீ மட்டும் ஏன் சும்மா இருக்கிற என்ற நிலைமைக்கு என்னையும் தள்ளி விட்டாங்க. தள்ளி விடும்போது தான் எனக்கு சரி, இவ்வளோ கம்பல் பண்ணும்போது நம்ம ஏன் ஒதுங்கியிருக்கணுன்றதுக்காக தான் நானும் கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் போட ஆரம்பித்தேன். பாருங்கள், அதனோட லாஸ்ட்டு ஃபைனலோட மூமெண்ட்டு ஹாப்பினஸ்ஸான மூமெண்ட்டுங்க. என் லைஃபு எதுக்காகங்க? கடவுளுக்காக. அதாவது வந்து அவர் எவ்வளவோ நம்மளுக்கு செஞ்சுருக்காரு. பொதுவாக சொல்கிறேன், எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அந்த ஹாப்பினஸ்ஸை நம்மளுக்காக பிறந்தார். நம்மளுக்காக நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் நம்மளுக்காக வந்திருக்காரு. நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் நேசிக்கிறாருன்றதை நான் வந்து இந்த ஹாப்பினஸ் மூலிமா புரிஞ்சுக்கிட்டேன்.
அவர் பிறந்த சந்தோஷத்தையே இந்த அளவுக்கு கொண்டாடும் போது அவர் உயிர் தெழுந்த சந்தோஷத்தை எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடணும் இல்லைங்களா? அதை நினச்சி பார்ப்போம். ஒன்ஸ் மோர் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். வெல்கம் டு நியூ இயர். இப்போ பொங்கலும் வந்துருச்சு. எனக்கா இப்போ சொல்கிறீங்களே நினைக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த நிறைய வீடியோஸ் நிறைய காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட்